அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பதுரியா நகர் புறப்படமாக கொண்ட தற்போது மாஞ்சோலை அகமது லப்ப ஜலால்தீன் என்பவரின் மகளை திருமணம் முடித்து எனக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு மாஞ்சோலை மாதிரி கிராமத்தில் வழங்கப்பட்ட வீட்டை எனது மனைவிக்கு எனக்கும் சீதனமாக தந்தார்கள். அந்த வீட்டுக்குரிய பணத்தை அல்லது அந்த வீட்டை அவர்களிடம் திருப்பி கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே சம்மதம் தெரிவித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சீதன ஒழிப்பு மகாநாட்டில் நாங்கள் பெற்றுக்கொண்ட சீதனத்தை திருப்பிக் கொடுப்பதில் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி அந்த நிகழ்வை எனது மாமனாரும் மாமியாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நான் இந்த பகிரங்க மேடையில் அந்த செய்தியை கூறி வைக்க விரும்புகின்றேன். அல்லாஹு அக்பர். ஜஸாக்கல்லாஹு கைர். தான் செய்த தவறை ஒற்றுக்கொண்டு சமூகத்தின் முன், இந்த மனித தொடர்களுக்கு முன் பகிரங்கமாக ஒப்புவித்திருக்கின்றார். அல்லாஹ் அவரது முயற்சிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொண்டு, அதுபோலவே எமது அண்மை ஊரான காத்தநகரிலே இருந்து, காத்தான்குடியிலே இருந்து ஒரு சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவருக்கும் இது இஸ்லாத்திற்கு புறம்பான செயல் என்ற மனது உறுத்தி அவரும் தான் பெற்றுக்கொண்ட சீதனத்தை அல்லது தான் பெற்றுக்கொண்ட காணியை இங்கே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறார். எனவே தனது கருத்தை சொல்லி தனது முழு விவரங்களையும் சொல்லி இங்கே முன்மொழியுமாறு சகோதரர் சிராஜ், காத்தான்குடியைச் சேர்ந்த சகோதரர் சிராஜ் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கல்யாணம் முடிக்கும் போது பெற்றோருக்கு மத்தியில் எதிர்த்து கல்யாணம் முடித்தேன். அப்போது எனது தாய் விடவில்லை. எப்படியாவது சீதனம் வாங்கித்தான் முடிக்க வேண்டும் என்று பெருமையா அனைவரிடம் சொல்லிக்கொண்டு நஞ்சு குடிப்பேன் என்று கூட சொன்னார். நான் இதையெல்லாம் எதிர்த்து கல்யாணம் முடித்தேன். அதன் பிறகு அவர்கள் தந்த வளவில் நானே வீடு கட்டினேன். வீடு கட்டி சுமார் 3.5 லட்சத்துக்கு மேல் செலவழித்து அந்த வீட்டை நான் கட்டி முடித்தேன். தற்போது அவர்கள் வளவில் தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு எனக்கு தெரியாமல் என் தாய், என் குடும்பம் அனைவருக்கும் சாப்பாடு கேட்டு விட்டால் அந்த காசையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அவர்கள் இருக்கின்ற வலகை, அதில் இருக்கின்ற வலகையும் அது அவர்கள் கொடுத்த சாப்பாடையும் அதுக்குரிய தொகையையும் அல்லாஹ் மீது ஆணையாக எல்லாரும் முன்னிலையில் மௌத்தாவதற்கு முதல் எப்படியும் நான் கொடுத்தே செய்வேன். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் நவாஸ். நான் மிராவுடையை பிறப்பிடமாக கொண்டவன். தற்போது செம்மனோடையில் திருமணம் முடித்துள்ளேன். நான் வீடு வேண்டாம் என்று சொல்லியும் எனது குடும்பத்தின் அழுத்தத்தின் காரணமாக எனக்கு வீடு என்று அவர் தனது மனைவிக்கு கொடுப்பதாக சொல்லி என்னை அவர்கள் சமாதானப்படுத்தி அந்த வீட்டில் என்னை வாழ வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நான் பல தடவைகள் அந்த வீட்டை விட்டும் கோயித்து கொண்டு என்னுடைய தாயின் வீட்டுக்கு நான் போயிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி வந்தபாடில்லை. அதன் காரணமாக நான் வரும்போது என்னுடைய மாமனாரும் என்னுடைய மாமியாரிடமும் என்னுடைய மாதாந்த ஊதியத்திலிருந்து அரைவாசியை நான் இந்த மாதத்திலிருந்து கட்டுவதாக வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். ஆகவே அதே பிரகாரம் என்னுடைய மாமனார் அல்லது மாமியாரிடம் எனது மாதாந்த ஊதியத்திலிருந்து அரைவாசியை நான் இந்த மாதத்திலிருந்து கட்டுவேன் என்று உங்களிடம் நான் வாக்களிக்கின்றேன், அல்லாஹ்வின் முன்னிலையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் திருமணம் செய்தேன். அந்த நேரத்தில் இத்தகைய புரட்சிகரமான கருத்துக்களும் அந்த அளவுக்கு நமக்கு இன்று தெரிந்திருந்தவாறு அன்று தெரிந்திருக்கவில்லை. மார்க்கத்தை பற்றியும் நுனிப்புள்ள அளவுக்குத்தான் நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது. அந்த நேரத்தில் என் மாமாவுடைய மகளை திருமணம் செய்த போது மாஞ்சோலை வீட்டில் திருமணம் நடந்தது. அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வீட்டை 1,35,000 ரூபாய்க்கு விற்றேன். அதற்கு பிறகு என் தந்தையின் வீட்டில் வசித்து வருகிறேன். எனவே இந்த பணத்தை பொறுத்தமட்டில் இதை கொடுத்துவிட வேண்டும் என்று சில ஆண்டுகளாக நான் முயற்சி செய்து இதுவரைக்கும் 33,000 ரூபாய்கள் கொடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் முடியுமான வரைக்கும் குறுகிய காலத்துக்குள் அந்த மீதி பணங்களையும் கொடுப்பேன் என்று உங்களுக்கு முன்னாலே நான் இந்த இடத்தில் சான்று பகர்கிறேன்.
ஏனென்றால் இப்படிப்பட்ட மேடைகளில் இதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் இப்படி இந்த கூட்டங்களை எல்லாம் நடத்திவிட்டு வெறுமனே வெற்றி பேச்சுக்களை மாத்திரம் இங்கு அள்ளி வீசிவிட்டு போவதனால் எந்த பலனும் இல்லை என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது விளம்பரத்துக்காக செய்யப்படுகின்ற ஒன்று அல்ல, நல்ல நோக்கத்துக்காக செய்யப்படுகின்ற ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அத்தோடு என்னுடைய மாமனார் இங்கே இருக்கிறாரோ இல்லவோ எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் இந்த மேடைக்கு வரவும் இங்கு ஒரு தொகையை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் இஸ்மாயில், செம்மனுடைய சேர்ந்தவன். நான் இன்னும் திருமணம் செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் திருமணம் செய்கின்ற போது சீதனம் எதுவும் எடுக்காமல் திருமணம் செய்வேன் என்று உங்கள் முன்னால் சாட்சி பகர்கிறேன். இதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திருமணமாகி 5 மாதங்கள். சீதனம் எடுத்து திருமணம் முடிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவன். என்னுடைய குடும்பத்தின் இக்கட்டான சூழ்நிலையின் காரணமாக ஒரு வீடை மாத்திரம் சீதனமாக பெற்று திருமணம் செய்திருக்கிறேன். இந்த வீட்டை பராமரிப்பதற்கு அங்கே யாரும் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டுக்குரிய பணத்தை எனது மனைவி மூலம் 4.5 லட்சம் ரூபாய் தருவதாக நான் வாக்களித்திருக்கின்றேன். அந்த பணத்தை நான் கொடுப்பேன் என்று இந்த இடத்தில் உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் வாழைச்சேனையைச் சேர்ந்த சாயிப்போடியார் மகன் ஷரீஃப் என்பவர். நான் திருமணம் முடிக்கின்ற போது என்னுடைய மனைவிக்காக வேண்டி ஒரு விடுபட தந்தார்கள். அதே நேரத்திலே நானாக ஒரு 10,000 ரூபாய் காசு தருவது தந்தார்கள். அதே போல மனைவிக்காக வேண்டி சில நகைகள் போட்டார்கள். அவைகளை நான் எடுத்துவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இவைகளுக்குரிய பெருமதியை மாத காலம் இன்ஷா அல்லாஹ் நான் கொடுத்து வருவேன் என்பதை உங்களின் முன்னாலும் அல்லாஹ்வை சாக்கி வைத்து இந்த இடத்தில் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அரஃபாத் மௌலவி. நானும் இப்பொழுது அதாவது மனைவியுடைய வீட்டில் தான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன். சீதனமாக நாங்கள் எதுவும் கேட்கவில்லை. இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய மாமாவும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீட்டுக்கு எவ்வளவு தொகை என்று நிர்ணயித்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த தொகையை கொடுப்பேன். அல்லது நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் அதற்குரிய வாடகையை செலுத்த முடியும் என்பதை அல்லாஹ்வை சாட்சி வைத்து நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்பொழுது விளம்பரம் செய்வதற்காக வரவில்லை. என்னை பற்றி ஒரு தகவலையும் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஹாரூன். நான் காவத்துமனையை பிறப்பிடமாக கொண்டவன். வீடு என்று எடுக்காவிட்டாலும் நான் வீடு அமைத்த காணி எனது மாமனாருக்கும் எனது மனைவிக்கும் சொந்தமானது. எனவே அந்த காணிக்கான பெறுமதி நாம் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னால் 3 லட்சம் ரூபாய் என்று மதிப்பு செய்யப்பட்டு அதற்கான ஒரு தொகையை தருவதாக நான் ஏற்கனவே வீட்டில் வாக்களித்து விட்டேன். இருந்தாலும் இந்த சபையில் அதை ஒப்புவிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மிகுந்த விரைவில் அந்த பணத்தை எனது மாமனாரிடம் ஒப்படைப்பேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.